அனைவருக்கும் மாலை வணக்கம். உங்கள் மோகன்குமார். 23/4/2026 அன்று நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில், அதாவது 233வது தொகுதியான விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் 4வது முறையாக நான் களமிறங்குகிறேன். என்னுடைய வாக்காளர் பெருங்குடி மக்களை நம்பி, ഞാൻ நேசிக்கக்கூடியதான, என்மேல் பாசம் வச்சிருக்கக்கூடியதான என்னுடைய பாசம் மலர்களை நம்பி, உழைக்கும் மக்களை நம்பி, வியாபாரிகளை நம்பி, விவசாயிகளை நம்பி, அரசு ஊழியர்களை நம்பி, வாகன ஓட்டுநர்களை நம்பி, மாணவ மாணவிகளை நம்பி, மீனவர்களை நம்பி, எல்லா கூலி தொழிலாளிகளையும் நம்பி நான் இந்த முறை களமிறங்கியிருக்கிறோம். உங்களில் ஒருவன், உங்கள் வீட்டு பிள்ளை. எல்லோருக்கும் தெரியும், 3 முறை நான் இந்த சட்டமன்றத்தில் போட்டியிட்டு மக்களுக்கிடையில் அறிமுகமானவன். நான் இந்த தொகுதிக்காக என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்னென்ன குரல் கொடுக்குறோம், என்னென்ன பாடுகள் செய்கிறோம், என்ன போராட்டம் நடத்துகிறோம் மக்களுக்கு தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும். நான் எல்லோரும் மதிக்கக்கூடியவன், யாரையும் அவதூறு பேசக்கூடியவன் இல்லை. நான் எந்த மதத்தையும் நம்பி நான் ஓட்டு கேட்டு என் வரவும் இல்லை. நான் உங்களை நம்பி இறங்கியிருக்கிறேன். வாக்களிக்கக்கூடியதானா 2,44,338 ஓட்டுமாரி நம்பி நான் இந்த தொகுதியில் நான் களம் இறங்கியிருக்கிறேன். என்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு. ஆகையால் 14 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறோம். நீங்கள் தான் வாக்களிக்கப் போகின்றீர்கள். நிற்கக்கூடிய 14 வேட்பாளரை நீங்கள் விசாரணை செய்ய வேண்டும். விசாரித்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அதுதான் என்னோடய கருத்து. யாரெல்லாம் எதெல்லாம் கட்சிப்பட்டவர்கள், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எங்கே இருந்தார்கள், எங்கே வந்திருக்கின்றார்கள் என்பதை குறித்தெல்லாம் மக்கள் விசாரணை செய்ய வேண்டும். ഞാൻ ഡൈസേസയോ அல்ல பிஷப்புமாரை குறித்தோ, பாஸ்டர்மாரை குறித்தோ, யாரை குறித்தும் குறைவு சொல்லவில்லை. நான் கேட்குறது உங்கள் ஓட்டு மட்டும். எனக்கு இந்த முறை நீங்கள் வெற்றி பெற செய்து சட்டமன்றத்தில் அனுப்ப வேண்டும். என் தொகுதி இப்படி கிடந்தால் காணாது. என் தொகுதி வளர்ச்சி அடைய வேண்டும். மக்கள் வாழ்வாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும். அதுக்கு நான் பாடுபட வேண்டும். அதுக்கு ஒரு வாய்ப்பு நான் கேட்குறேன். உங்களை விலமதிக்காத அந்த வாக்குகள், அதாவது என் தாய்மார்கள் வீட்டில் அன்றாடன்று பயன்படுத்தக்கூடியதான மிக்சி சின்னத்தில் நல்லொரு சின்னம் தேர்தல் ஆணையம் தந்திருக்கின்றீர்கள். அந்த சின்னம் வெற்றியின் சின்னமாம், மோகன்குமாரனின் வெற்றி வேட்பாளராம் என்னுடைய சின்னமாம், மக்களின் சின்னமாம், அன்றாடன்று என் தாய்மார்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மிக்சி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். வரிசையில் 6வது சின்னம். 14 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றன்னு சொல்லிடலவா. நமக்கு கிடைச்ச தருணம், நமக்கு கிடைச்ச ஒரு நேரம், அது நீங்கள் பயன்படுத்த வேண்டும். யார் எது சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டாம். யார் எது சொன்னாலும் அவதூறுக்கு பேசினாலும் நீங்கள் நம்ப வேண்டாம். ஓட்டு சிதறி போகும், அவன் போடுற ஓட்டு பாழாகி போகும், அப்படியெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றி வருவார்கள். நீங்கள் உங்கள் மனசாட்சியின்படி, உங்கள் மனசில் உள்ள அந்த ஓட்டை நீங்கள் எனக்கு போட வேண்டும். ஏழையான மனிதன் சம்பாதிக்கிறதுக்காக அல்ல, என் தொகுதி வளர்ச்சி அடைந்து தமிழகத்தின் முன்மாதிரி தொகுதியாக மாற வேண்டும், மாற்ற வேண்டும். அதுக்கு பல திட்டங்களை கொண்டு வர வேண்டும். தொழிற்சாலைகள் கொண்டு வர வேண்டும். அதில் தரமான சாலை அமைக்க வேண்டும், ஒரு பூங்கா அமைக்க வேண்டும். குழித்தறைய கப்பாலத்தடியிலிருந்து வள்ளக்கடவு, அதை திருக்குறிச்சி வள்ளக்கடவு வரைக்கும் போட்டு சவாரி கொண்டு வர வேண்டும். விளையாட்டு மைதானம் அமைக்க வேண்டும். படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக குரல் கொடுக்க வேண்டும். அரசு ஊழியர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். கூலி தொழிலாளர்களுக்காக நான் சட்டமன்ற குரல் கொடுக்க வேண்டும். படித்த மாணவ மாணவிகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும். எந்த அரசு சென்னையில் வந்தாலும் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு நிச்சயமாக மக்கள் கண்டு போராடுவேன். என்னை நம்பி, நான் உங்களை நம்பி களமிறங்குகிறேன். நான் பணம் இல்லாவிட்டாலும் மக்களிடமிருந்து நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் கூட உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். உங்கள் முடிஞ்ச உதவி செய்ய வேண்டும். எனக்கு ஒரு ஆட்டோ மட்டும்தான் நான் கொண்டு களத்தில் இறங்குகிறேன். நோட்டீஸ் கிடையாது, வால் போஸ்ட் கிடையாது, பூத்தில் ஆள் கிடையாது, ஓட்டு பிடிக்க ஆள் இல்லை. நான் இருக்கிறது ஒரு ஆட்டோ சவாரியில் ஓட்டு பிடிக்கிறதுக்காக களமிறங்குகிறேன். உங்களை நம்பி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இது எல்லோரும் ஷேர் செய்து ஃபேஸ்புக்கு, யூடியூப் சேனல்
உங்களுடைய வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் போட்டு நிரப்புங்கள். எனக்கு ஒத்தாய்ச்சி உதவியும் செய்யுங்கள். நல்லதே நடக்கும், நல்லதே செய்வேன். வெற்றி நமதே, அதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அது யார் எந்த போது பேசாலும் பணக்கோட்டைகள் கொண்டு நிரம்பட்டும். பணம் கொடுத்தாங்களே இறக்கட்டும். எனக்கும் பணம் இருந்தால் 10-50,000 பேர் இறக்கி எனக்கும் நீங்கள் தென்று காட்டலாம். எனக்கு மக்கள் இருக்கின்றீர்கள் நீங்கள், அதனால் எனக்கு உறுதி. ஆகையால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எல்லா மதங்களும் எல்லா மனுஷரும் மதம் என்னைய மதமும் அரசியலும் இதில் ஈடுபடக்கூடாது. அரசியல் வரக்கூடாது. மதம் அரசியல் வரக்கூடாது. அரசியல் மதமும் போகக்கூடாது. மாறி நிற்க வேண்டும். உங்கள் மனசாட்சியின் அங்கீகாரத்தை எனக்கு ரேகப்படுத்துங்கள். வாக்களியுங்கள். வெற்றி பெற செய்யுங்கள். நல்லதே செய்வோம். சொன்னது செய்வோம், செய்து சொல்லுவோம். உங்களுக்காகவே நான் அதான் சொல்கிறேன். ஆகையால் மீண்டும் சொல்லுகிறேன். நம்முடைய சின்னம் மிச்சி, வரிசையில் 6வது சின்னம், பேர் மோகன்குமார். எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லோரும் பேசுங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுடைய நண்பர்களுக்கு, அயல்வாசிகளுக்கு சொல்லி பப்ளிசிட்டி ஆக்கி நீங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டு திருப்பாதத்தில் உங்கள் பாதத்தில் அமர்கிறேன். இந்த மண்ணுக்கு தலை வணங்குகிறேன். உங்களுக்கு தலை வணங்குகிறேன். கைவிடுங்கள். வெற்றி நடச்சி விடுவோம். வெற்றி நிச்சயம். வெற்றி நமதே என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்து கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மோகன்குமார்.